So hi, this is Kishore and welcome back to Kishore Analytics. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நார்மலைசேஷன் இன் எஸ்கியூஎல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பார்க்குறோம். இது ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். ஸோ நார்மலைசேஷன் இன் எஸ்கியூஎல்னா என்னன்னா, ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நம்ம எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணலாம், எப்படி டேட்டா ரிடன்சி இல்லாமல் கொண்டு வரலாம், டேட்டா இன்டெகிரிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இந்த தியரட்டிக்கல் கான்செப்ட் நார்மலைசேஷன் எஸ்கியூஎல். ஸோ நார்மலைசேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 6 NF இருக்கும். ஸோ நம்ம பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 NF 1 NF 2 NF 3 NF ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாய்ஸ் கோட் 4 NF 5 NFலாம் ஸோ நம்ம வேணால் பார்க்கலாம். அட்வான்ஸ் செஷன் இது அவ்வளோக்கும் தேவைப்படாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது 1 NF 2 NF 3 NF மட்டும் தான். ஸோ ஓகே ஃபைன், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிக்கல் டெமோஸும் நான் காட்டுவேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். மோஸ்ட் ஆஃப் த யாருமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதில்ல. இது ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நார்மலைசேஷன்றது. ஸோ நார்மலைசேஷன்னா என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்னு வச்சுக்கோங்களேன். அது எழுதப்பட்ட வச்ச ஒரு ரூல், ரிலேஷனல் டேட்டா பேஸுக்குன்றதுக்காகவே ஒரு எழுதப்பட்ட வச்ச ஒரு ரூல். அதில் ஒரு 4-5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ 1 NF 2 NF 3 NF பாய்ஸ் கோடு 4 NF 5 NF அப்படின்னு ஒரு 6 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டேபிள்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் எஃபிஷியண்டாக ஒரு காலமை ஒரு ரிலேஷன்ஸை ஒரு ஒரு டேபிள் இந்த ஒரு டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை எஃபிஷியண்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ டேட்டா டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸோ டேட்டா இன்டெகிரிட்டினா இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி, டேட்டா கம்ப்ளீட்னஸாக கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறது. அப்படின்னா எப்படி சொல்றது, டேட்டா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும்னா இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா ரிடன்சி, டேட்டா இன்டெகிரிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ அது ஒரு எழுதப்பட்ட வச்ச ஒரு ரூல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலைசேஷன் இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருக்க கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து HTML கோடாக கன்வெர்ட் பண்ணி ஸோ வெப் பேஜாக ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிளாக் அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்காக. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலைசேஷன் இஸ் த இன் SQL. இது ஒரு ரூல் தான். MongoDBக்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு இது ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதே மாதிரி வேற ரூல் MongoDB இந்த மாதிரி வேற ரூல் இருக்கலாம். ஸோ நார்மலைசேஷன் இஸ் இன் SQL இஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங் த காலம்ஸ். ஸோ காலம்ஸையும் டேபிள் ரிலேஷன்ஸையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரூல் நார்மலைசேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, நார்மலைசேஷன் என்ஷூர் தட் ஈச் பீஸ் ஆஃப் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் பெஸ்ட் பாசிபிள் பிளேஸ், ரெடியூசிங் த டூப்ளிகேஷன், மேக் இட் ஈஸியர் டு மெயின்டைன் அண்ட் அப்டேட் த டேட்டாபேஸ். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் இது பண்ணிட்டேன், அப்டேட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, இன்செர்ட் இப்படி இது ஒன்று பண்ணிட்டேன், இது இன்செர்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு நார்மலைசேஷன் இப்படி கிரியேட் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக நம்ம டைம் எஃபிஷியன்சி, ஸோ டைம் ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரூல். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் எப்படி ஒரு டேட்டாவை எப்படி எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட். ஸோ எதுக்கு நார்மலைசேஷன் தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஸோ டேட்டா ரெடன்சினா என்ன, டூப்ளிகேஷன் தான். ஸோ எப்படி டேட்டா டூப்ளிகேட் பண்ணுறது, டேட்டா இன்டெகிரிட்டி, என்ஷூர் த டேட்டா, இந்த டேட்டானா இந்த ரூல்ஸ், எப்படி ஏஜ்ன்ற காலத்தில் 18க்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த இது அப்படின்ற மாதிரி டேட்டா ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது, அதான் டேட்டா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்டைன் ஈஸியர், எப்படி ஈஸியாக அப்டேட் பண்ணுறது, ஈஸியாக டெலிட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, எஃபிஷியண்டாக அதுவும் ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் இந்த நார்மலைசேஷன் கான்செப்ட் கொண்டு வராங்க. பேசிக்கா இந்த காமன் நார்மல் ஃபார்ம்ஸ்னா மொத்தம் 5 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு 3 ஃபார்ம்ஸ் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் 3 நார்மல் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ இது தெரிஞ்சாலே நமக்கு போதும். இந்த பாய்ஸ் கோடு 4 NF 5 NFலாம் ரொம்ப அட்வான்ஸ், அது ரியல் டைம்ல அவ்வளோக்கும் தேவைப்படாது. ஸோ ரியல் டைம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம் இது மட்டும் நல்லா நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகே, ஸோ நான் ப்ராக்டிக்கல் கான்செப்ட்டும் காட்டுறேன். ஆனால் இது பேசிக்காக ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். இது ஒரு எழுதி வச்சிருக்க ரூல். நம்ம இதை வந்து எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணால் இது ரூல், இந்த மாதிரி பண்ணால் நமக்கு எஃபிஷியண்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல் தான். ஓகேவா, நான் இதை வச்சு ப்ராக்டிக்கல் கான்செப்டும் ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா 1 NF, ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மா 1 NF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னன்னா, first norm 1 NF requires that every column holds only atomic invisible values and there are no repeating groups. அதாவது இங்க அட்டாமிக்ன்ற வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டர்வியூல இப்படி கேட்டாங்கன்னா அட்டாமிக் வேல்யூஸ் 1 NF வந்து எவ்ரி காலமும் அட்டாமிக் வேல்யூஸ் தான் இருக்கணும். அட்டாமிக் வேல்யூஸ்னா கொஞ்ச நேரத்தில் நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, ஈச் ஃபீல்ட் கண்டைன்ஸ் சிங்கிள் பீஸ் ஆஃப் டேட்டா. ஓகேவா, ஸோ இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜூபிட்டர் நோட் புக் போயிடுறேன். ஸோ ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட்
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேஜிக் கமெண்ட் பண்ணணும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் இது வந்து நான் வந்து நார்மலுக்காக கிரியேட் பண்ணுறேன். ஓகே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் நார்மல். அதுக்கு முன்னாடி நான் மேஜிக் கமெண்ட் பண்ணணும். ஸோ %SQL. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். SQL. ஸோ காப்பி பண்ணதை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட் நான் NF அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி எக்ஸாம்பிள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துருவோம். ஓகே ஃபைன். இப்போ டேபிளை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு டேபிள் நான் NFக்கு எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்க போது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்க போது, ஃபோன் நம்பர் இருக்க போது. ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் இருக்க போது. 1 minute guys. எஸ், இந்த ஐடியில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்க போது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்க போது, ஃபோன் நம்பர் இருக்க போது. ஆனால் ஃபோன் நம்பர் ஆனால் ஒரு 1NFனா என்னன்னா ஒரு பீஸ் ஆஃப் அந்த சிங்கிள் பீஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்கணும். ஒரு காலமுக்கு ஒரு டேட்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் அப்படி இருந்தால் தான் 1NF அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்செர்ட்ல பாருங்க 1NFன்ற இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. இப்படி பார்த்தா இது 1NF இல்லைல்ல. ஸோ இது நம்ம எப்படி எஃபிஷியண்டா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் 1NF கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் காலமை. ஸோ %SQL இன்சர்ட் பண்ணிக்கிறேன் வேல்யூவை. ஓகே ஃபைன். ஸோ 2 ரோஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாமே, பண்ணி பார்க்கலாமே. இந்த டேபிளை செலக்ட் ஸ்பெல்லிங் தப்பு, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ இந்த டேபிள் நம்ம என்ன வச்சுருந்தோம்? ஸோ நான் NFன்னு வச்சுருந்தேன், அதை எடுத்து வெளில போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று தான், ஸ்டூடெண்ட் நேம்ன்றது ஒன்று தான். அலைஸ்ன்றவர் 2 நம்பர் வச்சுருக்கலாம். ஆனால் அலைஸ்ன்றவர் 2 நம்பர் வச்சிருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றது தான் இந்த 1NFன்றது தப்பு. ஸோ ஒரே காலம்ல 2 நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்படி மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா நமக்கு டேட்டா அட்டாமிக் வேல்யூவா இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஆனா அலைஸ் 2 காலம் வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் 2 நம்பர் கூட கொடுத்துக்கலாம், 3 நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம 1NFக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்றதான் இந்த இது. ஸோ பிஃபோர்னா ஒரே பேசிக்கா 1NFனா என்னன்னா அட்டாமிக் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? ஒன்லி ஒரு சிங்கிள் ஒரு காலம்ல ஒரு டேட்டா தான் இருக்கணும். ஒரு அலைஸ்ன்றவர் இருக்காருன்னா அலைஸ்ன்றவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான் அந்த காலம்ல இருக்கணும். அலைஸ்ன்றவர் இன்னொரு வேணும்னா அவர் இன்னொரு நம்பர் வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு காலம் இன்னொரு ரோல வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடலாம்னா இன்னொரு டேபிளை கிரியேட் பண்றேன். அதுக்காக இதை வந்து நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2 டேபிளா நம்ம பிரேக் பண்ண போறோம். ஸோ நான் பண்றேன் பாருங்க. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றதுக்காக ஒரு டேபிள், கிரியேட் டேபிள், ஸ்டூடெண்ட் ஃபோன்ஸ் அவங்க ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு டேபிள். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஃபோன்ஸ்ல என்ன பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோனு, பிரைமரி கீயா என்ன கொடுக்குறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் ஃபோனையும் கொடுக்க போறேன். ஸோ இப்போ இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணி இந்த 2 டேபிளையும் நான் ரிலேஷன் பண்ணிக்கிறேன். ஃபாரின் கீனா என்ன, இந்த டேபிளையும் இணைக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரின் கீன்றது நான் இதை பத்தி வீடியோவும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ ஃபாரின் கீ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபாரின் கீ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி யூஸ் பண்ணி நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஐடியை ரிலேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்சர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்றதுக்கு முன்னாடி SQLன்ற மேஜிக் கமெண்ட் போடணும். SQL. ஓகே ஃபைன். இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபோன்ஸ்க்கும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் வேல்யூஸை. இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமே அது எப்படி இருக்குன்னு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஸோ ஸ்டூடெண்ட் ஃபோன்ஸ்ன்றது. ஸோ ஓகே ஃபைன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்ற ஒருத்தர் தான், ஒரு ஐடி தான், ஆனால் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரைமரிக்கின்றது நாட் நல்லா அலோவ் பண்ணாதில்ல, ஸோ டூப்ளிகேட்டாக அலோவ் பண்ணாதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் நான் இங்கே ஸ்டூடெண்ட் ஃபோன்ஸ்ன்ற ஐடியில் பாருங்க, பிரைமரி கீ ஆஃப் 2 கொடுத்துருக்கேன். ஸோ பிரைமரி கீ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடியும் வேணும், ஃபோனும் இருக்கணும். 2 சேர்ந்து தான் எனக்கு யூனிக் நெக்ஸாக கொடுக்க போகுது. ஸோ இது வந்து கம்போசிட் கீ. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறதுனால இப்போ நான் 2 ஐடி கொடுக்கலாம், அதனால் 2 ஐடி ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஃபோன் நம்பர் வேறு வேறு. ஸோ இப்படி நம்ம கொடுத்தா எஃபிஷியண்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இது ஒன் என்எஃப் ரூலை ஃபாலோ பண்ணுது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளையும் நம்ம பார்க்கலாமே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் நம்பரை எடுத்து பார்க்கணும்னா ஜாயின்ஸ் பண்ணி இந்த 2 டேபிளை ஜாயின் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் ஈஸியாக. இப்போ எத்தனை ஒரு ஸ்டூடெண்ட் 2 நம்பர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 நம்பர் காட்டுமே, ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் 1 ஐடின்றது அலைஸுன்றவர் 2 ஃபோன் நம்பர் வச்சிருக்காரு. ஓகேவா, நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேபிள் வந்து இப்போ 1NF ரூலை ஃபாலோ பண்ணுது. ஸோ 1NFனா பேசிக்காக என்னன்னா, 1NFனா பேசிக்காக என்னதுன்னா, இது 1NF ரெக்வயர்ஸ் தட் எவ்ரி காலம் ஹோல்ட்ஸ் ஒன்லி அட்டாமிக் வேல்யூஸ். அதாவது எப்படின்னா சிங்கிள் பீஸ் ஆஃப் டேட்டா. அட்டாமிக் வேல்யூஸ்னா என்னன்னா, ஒரு காலம்ல ஒரு ரோல ஒரு வேல்யூ தான், அந்த காலமுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும். அதான் இப்போ காமிச்சேன் இந்த ஃபோன் நம்பர் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் இந்த 1NFன்றது இது. ஓகே, நம்ம இப்போ வந்து 2NF பார்ப்போம். ஸோ 2NFனா என்னன்னா, 2NF ஃபாலோ பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 1NF ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் 2NF ஃபாலோ பண்ண முடியும். ஸோ 2NF ரெக்வயர்ஸ் த டேபிள் டு பி இன் 1NF. ஸோ ஏற்கனவே இந்த டேபிள் வந்து 1NF ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் ஆல் நான் கீ காலம்ஸ், இங்கே நான் கீ காலம்ஸ்னா பிரைமரி கீ இல்லாத காலம்ஸ் தான் நான் கீ காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தட் ஆல் நான் கீ காலம்ஸ் ஆர் ஃபுல்லி ஃபங்க்ஷனலி டிபெண்டன்ட் ஆன் த என்டையர் பிரைமரி கீ. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு 5 காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 காலம் இருக்குது. ஸோ இந்த 2 காலமும் நான் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் நான் வந்து பிரைமரி காலமாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 காலமும் இந்த 2 காலமும் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 காலமும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் டிபெண்டாக இருந்துச்சுன்னா இது பார்ஷியல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இந்த 2 காலமையும் இந்த 3 காலமும் இந்த 2 காலமும் கண்டிப்பாக டிபெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் இந்த 2NF அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பர்பஸ் வந்து என்னன்னா, பார்ஷியல் டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணுறது தான். வேற காலம் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி பார்ட் ஆஃப் ஏ கம்போசிட் கீ. ஸோ இந்த 2 காம்பவுண்ட் ஒரு பார்ட்டை மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கிறதுக்காக தான், இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 2NF அப்படி கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே ஃபைன், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ SQL ஓகே ஃபைன். இப்போ நான் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு வேல்யூஸ் கொஞ்சம் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் விஷுவல் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது, கோர்ஸ் ஐடின்னு இருக்குது, கோர்ஸ் நேம்னு இருக்குது, இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 1, கோர்ஸ் ஐடி நம்பர் 101. ஸோ கோர்ஸ் ஐடியோட 10 நம்பரோட கோர்ஸ் நேம் வந்து என்னன்னா இன்ட்ரோ டு SQL. அதோட இன்ஸ்ட்ரக்டர் யாருன்னா டாக்டர் ஸ்மித்ன்றவர். ஓகே ஃபைன். ஸோ கோர்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 1, திரும்பியும் இன்னொரு கோர்ஸ் ஐடி வந்து 102. இது வந்து டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னு போட்டு ஒரு கோர்ஸு. இது வந்து நான் யார் நடத்துறாங்கன்னா டாக்டர் ஜோன்ஸ் அப்படின்ற நடத்துறாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி 2 101 இன்ட்ரோ டு SQLன்ற இதே தான் டாக்டர் ஸ்மித். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா தெரியுது. இந்த கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேமு, இன்ஸ்ட்ரக்டர், இந்த கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டர் இதுதான் இதில் வந்து நான் பிரைமரி கீ. ஸோ ஆல் நான் கீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி ஆல் நான் கீ காலம்ஸ். இதில் இந்த நான் கீ காலம்ஸ் வந்து என்னது எழுதி காட்டுறேன். ஸோ நான் கீ காலம்ஸ் வந்து இதில் என்னன்னா கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும். ஓகேவா, நான் ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் நான் கீ காலம்ஸ் வந்து என்னன்னா கோர்ஸ் நேமும் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் தான். ஓகேவா, ஆனா இப்போ இதுல நல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ இதுல நல்லா பாத்தீங்கன்னா ஸோ இந்த 2 நான் கீ காலமும் இந்த கோர்ஸ் ஐடி தான் டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் ஆகவே இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் ஐடி 101ன்றது இன்ட்ரோ SQL அது நடத்துறவர் டாக்டர் ஸ்மித்.
ஸோ 102ன்றது டேட்டாபேஸ் டிசைனை அதை டாக்டர் ஜோன்ஸ்ன்ற ஒருத்தர் நடத்துறாரு. ஆனா இந்த 2 நான் கீ கோர்ஸ் நேமும் இந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் ஆகவே இல்லை. ஸோ இது வந்து நான் 2NF ஃபாலோ பண்ணல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே 1NF ஃபாலோ பண்ணுது. ஏன்னா எல்லா வேல்யூஸ்லயும் ஒரே ஒரு 1NF ஃபாலோ பண்றதுனால தான் ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் ஒன்லி சிங்கிள் பீஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ இட் ஃபாலோஸ் த 1NF. But it doesn't follow the 2NF. Why? Because the two course name and the instructor doesn't depends on student ID. So it is a partial dependency. ஸோ காம்போசிட் கீயை பார்ஷியலாக தான் டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் ஆகலை. ஸோ இது வந்து 2NF ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எஃபிஷியண்டாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஆஃப்டர் 2NF அப்படின்றதுக்காக நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஐடியை தனியாக டிபெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ரோல்மெண்ட்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ஸோ எஸ் கேஸ் என்ன எரர் இருந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏன்னா நான் ஃபாரின் கீயை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் டேபிளில் இருக்க கோர்ஸ் ஐடி தான் ஃபாரின் கீயை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த எரர். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கிரியேட் பண்ணேன்னா டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். கோர்ஸுக்கு தனியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கோர்ஸ்ன்ற டேட்டாபேஸில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர் அதை மட்டும் வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வேல்யூஸும் இன்சர்ட் பண்ணிடலாமே. ஸோ எங்கே வச்சுருக்கேன், இங்கே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இதை கொஞ்சம் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். கோர்ஸ்க்கு இன்சர்ட் பண்ணுறேன். SQL கோர்ஸ். ஓகே ஃபைன். 2 ரோஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து கோர்ஸு இன்சர்ட் பண்ணது. ஸோ கோர்ஸ் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மேனேஜ் கமெண்ட் போடணும். % SQL. ஓகே ஃபைன். ஸோ இப்போ போட்டு பார்த்தோன்னா கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஃபைன். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட் ஐடிக்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ % SQL. இதை நம்ம விஷுவல் பண்ணி பார்த்தோம்னா select star from. இப்போ நான் வந்து என்ரோல்மெண்ட் ஐடியை பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ இந்த டேபிள் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குதுன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வேணா ஜாயின் பண்ணி காட்டுறேனே. ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லா டேபிளையும் ஜாயின் பண்ணணுமா? ஓகே ஃபைன். ஸோ செலக்ட் எஸ் டாட், இந்த டேபிளுக்கு நான் எஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் தானே. ஓகே, நான் ஈன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா என்ரோல்மெண்ட்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ நேமிங் அலைசஸ் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் ஐடி. இது வந்து கோர்ஸ் டேட் வந்து இந்த டேபிள்ல இருந்து வருது. என்ரோல்மெண்ட் கோர்சஸ்ன்ற டேபிள்ல இருந்து வருது. சி டாட் கோர்ஸ் ஐடி தானே வச்சிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் நேமா டேபிள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்? சி டாட் கோர்ஸ் நேம், சி டாட் இன்ஸ்ட்ரக்டர், சி டாட் கோர்ஸ் நேம், சி டாட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்பில்லிங் தெரியா இதில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரம் இது வந்து எந்த டேபிள்ல இருந்து இன்ஸ்ட்ரக்டர் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் அப்படின்ற டேபிளில் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ என்ரோல்மெண்ட் ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். எதை கூட ஜாயின் பண்ண போகிறேன்னா கோர்சஸ்ன்ற டேபிள் கூட ஜாயின் பண்ண போகிறேன். கோர்சஸ் ஈன்னு வச்சுக்கிறேன். ஸோ எதை பொறுத்து ஜாயின் பண்ண போகிறேன், நான் எதை பொறுத்து இது ரிலேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபாரின் கீ ஆஃப் கோர்ஸ் ஐடி தான் நான் ஃபாரின் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா சி டாட் கோர்ஸ் ஐடி. ஸோ என்ரோல்மெண்ட்லேயும் கோர்ஸ் ஐடி இருக்குது, ஈக்குவல் டு சி டாட் கோர்ஸ் ஐடி. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இது வேணால் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஏன் நம்ம தனியாக பிரித்தோம்? இப்போ வேணும்னா இதை நம்ம சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் ஐடின்ற 1ன்றவர் 101ன்ற கோர்ஸ் பார்த்துருக்காரு, இன்ட்ரோ டு SQL அப்படின்றதும் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் இது ஏன் இது ஏற்கனவே 2NF ஃபாலோ பண்ணாததுனால தான் நம்ம தனித்தனியாக டேபிளை பிரித்தோம். ஸோ ஏன் இந்த பர்பஸே என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுதுல்ல. ஸோ டு ரிமூவ் பார்ஷியல் டிபெண்டன்சி கூட இருக்கக்கூடாது எனக்கு.
ஸோ அதுதான் இந்த 2NFன்றது சொல்லுது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சினா என்ன, நான் இப்பதான் நல்லா சொன்னேனே. ஸோ 1 minute guys. எஸ் பார்ஷியல் டிபெண்டன்சின்றது என்னன்னு, இந்த கோர்ஸ் ஐடின்றது கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர் இது தனியாக ஒரு டேபிளையும், ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி இது தனியாக ஒரு டேபிளையும் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நேமும் இன்ஸ்ட்ரக்டரும் இந்த கோர்ஸ் ஐடி தான் டிபெண்ட் ஆயிருக்கு. ஆனால் இதில் பிரைமரி கீ வந்து என்னது, கோர்ஸ் ஐடி தான் இந்த பிரைமரி கீ. இப்போ இந்த ரெண்டு நான் கீ வேல்யூஸும் இந்த பிரைமரி கீ வேல்யூஸை டிபெண்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ இந்த டேபிள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுது. இதில் இந்த என்ரோல்மெண்ட் டேபிள் பார்த்தோம்னா, ஸோ இந்த என்ரோல்மெண்ட் டேபிள் பார்த்தோம்னா என்ரோல்மெண்ட் டேபிளையும் கோர்ஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. இங்கே வந்து அதே மாதிரி தான் நம்ம போன 1NFல சொன்ன மாதிரி தான் நான் 2 பிரைமரி கீ கொடுத்துருக்கேன். பிரைமரி கீ 2 கொடுத்துருந்தா கம்போசிட் கீன்னு சொல்லுவாங்க. பிரைமரி கீ ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி வேறையா இருந்தாலும், கோர்ஸ் ஐடி வேறையா இருந்தாலும், ஸோ யூனிக்னஸை கிரியேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கம்போசிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 2NF ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ 100 காலம் இருக்கு. ஸோ 100 காலம்ல இந்த 2 காலம், அதாவது 2 காலம் பிரைமரி கீயா வச்சிருந்தேன்னா 98 காலமும் இந்த 2 காலமா கண்டிப்பா டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். ஸோ டிபெண்ட் ஆகி இல்லாம இருந்துச்சுன்னா அது வந்து 2NF ஃபாலோ பண்ணல அப்படின்றதாகவும் கண்டிப்பா நம்ம டேபிளை பிரேக் பண்ணி ஸோ 2NF கண்டிப்பா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா, ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது எப்படி வேணா நம்ம எழுதிக்கலாம். ஆனா எஃபிஷியண்டா நம்ம எப்படி ஸ்டோர் பண்றோம், டேட்டா ரிடண்டன்சியை எப்படி குறைக்கிறோம், டேட்டா இன்டெகிரிட்டி கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்றோமா, பர்ஃபார்மன்ஸ் இப்போ இது பண்ணதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஸோ இப்போ இது நார்மலா என் லோக்கல் ஹோஸ்ட்ல நடக்குது, அதனால இது ஓகே ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இதுவே நான் ஒரு கிளவுட்ல சார்ஜ் பண்ணி வாங்கியிருக்கேன்னா எத்தனை கோரி எழுதுறனோ, எத்தனை பராமீட்டர் இது பண்றனோ அவ்வளோ எனக்கு காசு ஆகும். அதை நம்ம குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, கொரி ஆப்டிமைசேஷன் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. கொரி ஆப்டிமைசேஷனுக்கு நான் தனியாக வீடியோ போறேன். பார்ட்டிஷன்ஸ், இண்டெக்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம தனியாக பண்ணோம். ஆஸ் ஆஃப் நோ தியரட்டிக்கல் பார்ட்ஸா இந்த வீடியோல கவர் பண்ணிக்கிறேன் இந்த வீக்ல. ஓகேவா? இதுதான் 2NFன்றது 1NF ஃபாலோ பண்ணணும். 1NFன்றது என்னன்னா அட்டாமிக் வேல்யூ. அட்டாமிக் வேல்யூனா சிங்கிள் பீஸ் ஆஃப் டேட்டா. ஒரு காலம்ல ஒரு காலமுக்கு ஒரு 101 இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. 2NFன்றது என்னன்னா ஸோ மொத்தம் 5 காலம் இருக்கு. அந்த 5 காலம்ல 2 பிரைமரி கீ, இந்த 4 நான் பிரைமரி கீயும் இந்த பிரைமரி கீ டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். பார்ஷியல் டிபெண்டன்சி கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது செகண்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் NFக்கு போகலாம். ஸோ எஸ், நம்ம இப்போ வந்து 3NF பார்க்கலாம். ஸோ 3NFனா என்னன்னா அதே மாதிரி தான் 3NFன்றது 2NF கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ 2NF ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக 1NF ஃபாலோ பண்ணணும். இது ஒரு செயின் ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 3NF ஃபாலோ பண்ணா ஒரு 2NF ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் 2NF ஃபாலோ பண்ணணும்னா என்ன, ஏற்கனவே 1NF ஃபாலோ பண்ணணும். ஸோ 1NF என்னது அட்டாமிக் வேல்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2NFனா என்னன்னா பார்ஷியல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3NFனா என்னன்னா டு ரிமூவ் டிரான்சிஸ்டிவ் டிபெண்டன்சி, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3NFனா என்னன்னா so that all the columns are directly dependent on primary key. இதே தானே கிஷோர் வந்து 2NFக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ நான் என்ன சொல்றேன், ஸோ இதோட பர்பஸ் படிச்சுட்டு நம்ம தெளிவாக பேசுவோம். ஸோ டு ரிமூவ் டிரான்சிஸ்டிவ் டிபெண்டன்சிஸ் வேர் ஏ நான் கீ காலம் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் நான் கீ காலம். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் வழியாகவே சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு நான் கரெக்டாக புரியும். ஸோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ let me get into my notebook. ஸோ இந்த நோட்புக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிளாக் நான் HTML கோடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இதுதான். ஸோ நான் HTML ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் நான் வந்து இதில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் புரியலன்னா ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ அதே மாதிரி நான் SQLன்ற கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுக்கிறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன், டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, சாம்பிள் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், 2 ரோஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் விஷுவல் பண்ணி பார்க்குறேன், செலக்ட் பண்ணி பார்க்குறேன். டேபிள் பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ டேபிள் நேம் என்ன கொடுத்தேன், கோர்ஸ் நான் NFன்னு கொடுத்தேன்னா ஓகே ஃபைன். இதை எடுத்து இது எப்படி போட்டு இப்படி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேமு, இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே கிஷோர் ஃபைன். ஸோ கோர்ஸ் ஐடின்றது 101, இன்ட்ரோ டு SQL, அதை நடத்துறவர் டாக்டர் ஸ்மித், அவர் எந்த ரூமில் இருப்பார், ஸோ 101ன்ற ரூமில் இருப்பார்.
ஸோ 102 டேட்டாபேஸ் டிசைனு டாக்டர் ஜோன்ஸ். ஆனால் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பாருங்களேன், இப்போ இது வந்து 2NF ஃபாலோ பண்ணுது, ஆனால் இது 3NF ஃபாலோ பண்ணல. 3NF ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைனு அவர் நடத்துறவர் யாருன்னா டாக்டர் ஜோன்ஸ். அவர் ரூம் நம்பர் 102ல இருப்பார். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், டாக்டர் ஸ்மித்ன்றவர் ரூம் 101ல தான் இருப்பார். ஸோ டாக்டர் ஜோன்ஸ்ன்றவர் ரூம் 102ல தான் இருப்பார். ஸோ இப்போ வந்து என்னன்னா இதில் நல்லாவே நமக்கு தெரியுது, இதில் நான் கீ காலம் வந்து என்னன்னா இன்ஸ்ட்ரக்டரும் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸும். ஓகேவா? ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ்ன்றது இந்த இன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட் ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ்ன்றது ரூம் 101ல இருக்கிறவர் யாருன்னா டாக்டர் ஸ்மித். ஓகேவா? ஸோ இது வந்து டிரான்சிஸ்டிவ் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் கீ காலம் வந்து இன்னொரு நான் கீ காலம் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிபெண்ட் ஆகிருக்கூடாது. நாம் என்ன பார்த்தோம், ஸோ இந்த பிரைமரி காலம் இருந்துச்சுன்னா எல்லா நான் கீ காலமும் இந்த பிரைமரி காலம் டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தது. ஆனால் ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பிரேக் ஆகும், 2NF ரூல்ல பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது 2NF. ஸோ இந்த 3NF என்ன சொல்றாங்கன்னா, டிரான்சிஸ்டி இந்த நான் கீ காலம் இந்த நான் கீ காலம் கூடவே டிபெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ரூல் பிரேக் ஆகுது, அது 3NF ரூல்ல பிரேக் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்டா ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ லெட் மீ கிரியேட் த அனதர் table called courses. I think this courses has been available already, right? I think so. பாப்போம். I think இது ஏற்கனவே இருக்கும்னு நினைக்கிறேன். course, yeah, table course already exist. So இது வந்து drop table exist courses. Okay, fine. So check the manual syntax. இதை நம்ம எடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ யூ ஹேவ் எரர். ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஒரு மினிட். ஸோ எஸ் கைஸ், நான் ஏற்கனவே டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஏன் டெலீட் ஆகலைன்னா அந்த கோர்ஸ்ன்ற டேபிள் ஃபாரின் கீயாக டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி டெலீட் பண்ணலாம்னா ஆன் கேட் டெலீட் அப்படி யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். ஸோ அது இருந்துட்டு போட்டுமே, நம்ம ஏன்னா ஏற்கனவே ஒரே காலம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அது நான் வச்சுக்கிட்டேன். ஸோ டெலீட் பண்ணணும்னா வேணா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நான் ஏற்கனவே அதே மாதிரி டேபிளில் கிரியேட் பண்ணிட்டேன், கிரியேட் டேபிள் கோர்சஸ். ஓகே ஃபைன், அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ திரும்பி இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் டேபிளில் இன்ஸ்ட்ரக்டர் அவர் இந்த டேபிளில் தான் இருப்பாங்க, இந்த ஆஃபீஸில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துருக்கேன். ஸோ இது லைட்டாக 2 வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்கலாமே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் கோர்சஸ் பார்ப்போம். கோர்ஸில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்டர் டாக்டர் ஸ்மித்ன்றது ரூம் 100, ஜோன்ஸ்ன்றது ரூம் 102ல இருப்பார், ஸ்மித்ன்றது 101ல இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான்கரை, அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்டர்ன்றது இது டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்டர்ன்றது இப்போ நம்ம டேபிளை பிரேக் பண்ணதுனால 3NF ரூல்ல இந்த டேபிள் ஃபாலோ பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து நம்ம இப்படி தான் எழுதணும் அப்படின்னா இல்லை, இது மாதிரி நிறைய எழுதிடுவாங்க. ஆர்கிடெக்சர்ஸ்லாம் எழுதிடுவாங்க, சொல்யூஷன் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி டேட்டாபேஸ் டிசைன் ஆர்கிடெக்சர்லாம் எழுதிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னா ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள்ஸ்னா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபேக்ட் டேபிள்னா என்ன, இந்த ஃபேக்ட் டேபிளில் தான் எல்லா வேல்யூஸ், நியூமரிக் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். எப்படி சொல்லலாம்னா நியூமரிக் வேல்யூஸ்லாம் எப்படி சொல்லலாம்னா காஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் டேபிள் எடுத்தோம்னா ஆர்டர் ஐடி, காஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். இந்த டைமென்ஷன் டேபிள்னா இதோட ஃபேக்ட் டேபிளோட எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இந்த டைமென்ஷன் டேபிளில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இயர் டயக்ராம் இதெல்லாம் வச்சு தான் டேட்டாபேஸை எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ணும்போதே இதெல்லாம் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எழுதிப்பட்ட வச்ச ரூல், இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் ஐடின்றது, இந்த 3NFன்றது இந்த கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃபீஸ்ன்றது இந்த இன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த நான் கீ காலம் இன்னொரு நான் கீ காலமாக டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஒரு டேட்டாபேஸ் எரரை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருவாங்க. ஸோ இப்போ இது பிரிச்சு வச்சா கண்டிப்பாக 3NF ரூலை ஃபாலோ பண்ணது கண்டிப்பாக கொரி ஆப்டிமைசேஷன் நம்ம எழுதலாம். ஸோ டேட்டா ரிடண்டன்சி நடக்காது, டேட்டா இன்டெகிரிட்டி நிறைய இது பண்ணலாம். ஸோ கன்சிஸ்டன்ட்டியாக மெயின்டைன் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா திரும்பியும் கொஞ்சம் பொறுமையாக போய் பாருங்க. ஸோ ரிவைன் பண்ணி. ஸோ நார்மலைசேஷன்னா சிஸ்டமேட்டிக் ரூல், எப்படி டேட்டாபேஸாக ஒரு டேட்டாவை எப்படி எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத சொன்னேன். ஸோ டேட்டா ரிடண்டன்சி, டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இவ்வளோ லேட் ஆகுது, இது பண்ணிட்டு டெலிட் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 6 NF இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக 1NF, 2NF, 3NF அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 1NFன்றது அட்டாமிக் வேல்யூ
ஒரே வோல்ட்ஸ் ஒன்லி அட்டாமிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஒருத்தர் ஒரு 2 ஃபோன் நம்பர் வச்சிருந்தாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா 1.5 பிரேக் ஆகுது. அதை வந்து நம்ம டேபிள் பிரேக் பண்ணி ஃபோனுக்கு தனியாக ஒரு டேபிள் பிரேக் பண்ணி அதை வச்சு பார்த்தோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுவே 2NFனா என்னன்னா, இப்போ ஒரு 5 காலம் இருக்கு. 5 காலம்ல 2 காலம் பிரைமரி கீ, மிச்சம் 3 காலம் வந்து நான் கீ, அதாவது நான் பிரைமரி கீ அப்படி இருந்துச்சுன்னா, இந்த 3 காலமும் இந்த 2 பிரைமரி கீயை கண்டிப்பா டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 காலமும் அதை வச்சு அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி டிபெண்ட் ஆகாம இருந்துச்சு. அதுக்காக நம்ம தனியா ஒரு கோர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது 2NF. இது வந்து பார்ஷியல் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது 2NF. 3NFன்றது என்னன்னா, ஏற்கனவே 2NF ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். 2NFன்றது ஏற்கனவே 1NF ஃபாலோ பண்ணணும். 3NFன்றது ஏற்கனவே 2NF ஃபாலோ பண்ணணும். ஆனா இதுல வந்து நான் கீ டிரான்சிஸ்டிவ் டிபெண்டன்சி, அதுல பார்ஷியல் டிபெண்டன்சி, இதுல டிரான்சிஸ்டிவ் டிபெண்டன்சி. ஸோ இதுக்கு தான் நம்ம பார்த்தோம், இன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரூம்ல தான் இருப்பாங்க. அப்படி இந்த இன்ஸ்ட்ரக்டர் காலம் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரூமை வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. ஒரு நான் கீ இன்னொரு நான் கீ டிபெண்ட் ஆயிருக்கு. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ அப்புறம் நான் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் தி விஷுவல் எடிக்ஸ் சேனல். டாடா பை பை.